மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இன்று முதல் ஜனவரி 8 நம்ம இன்னையிலேருந்து நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 பேட்சுக்கான டெஸ்ட் பேட்ச் ஜனவரி 8 ஃபாலோ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், என்னென்ன நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ தினமும் சரியாக 6 மணிக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு டே 1க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன படிக்க போகிறோம். ஸோ டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலையில் 6 மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். ஸோ இதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஃபஸ்ட் வீடியோ வந்துடும். இந்த ஃபஸ்ட் வீடியோவில் என்ன கண்டென்ட் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மொத்தம் 4 டைப். நான் ஆல்ரெடி சொல்லிருந்து தான். ஸோ 4 டைப்பில் டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. இந்த 4 டைப்பை மட்டும் பார்த்தா மட்டும் போதும். ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதில் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இது பேஸில் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அந்த 10 கொஸ்டினை மட்டும் தாராளமாக நீங்கள் போட்டு பார்த்துருங்க. இன்றைக்கான டேக்கு மேக்ஸுக்கு போதும். ஸோ மேக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டம் சார்ன்னு இருக்கிறவங்களுக்கும், ஸோ மேக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த 4 டைப்பை மட்டும் பார்த்துட்டு அந்த 4 டைப்பில் கொடுக்கக்கூடிய இந்த 10 கொஸ்டினை போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ 8 மணிக்கு கரெக்டாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு நம்ம என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ். சரியாக 10 மணிக்கு பொது தமிழில் பார்ட் சியில் இருக்கக்கூடிய நூலகம் பற்றிய செய்திகள் உங்களுக்கு வந்துடும். நூலகம் பற்றிய செய்திகள் 6th இருந்து 12th வரைக்கும் எங்கெங்க இருக்கோ அது முழுக்க உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ஆல்ரெடி வீடியோ எடுத்திருந்தால் கரெக்டாக 10 மணிக்கு உங்களுக்கு உங்கள் குரூப்பில் டெஸ்ட் குரூப்பில் உங்களுக்கு வந்துடும். முடிஞ்சு போச்சு. அப்போ 6 மணிக்கு இந்த வீடியோ, 8 மணிக்கு மேக்ஸ், 10 மணிக்கு தமிழ். அதுக்கு அடுத்து விட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது பாலிட்டி சரியாக 5 மணிக்கு அப்லோட் ஆயிரும். 5 மணிக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாலிட்டியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அறிமுகம். இந்திய அரசியலமைப்பு அறிமுகத்தில் இந்திய அரசியலமைப்புனா என்ன, அதோட முகவரைனா என்னங்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பார்க்காதவங்க தயவு செஞ்சு கரெக்டாக 5 மணிக்கு உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுத்துறேன், பார்த்துருங்க. ஸோ 6 மணிக்கு 1, 8 மணிக்கு 1, 5 மணிக்கு 1, இரவு 8 மணிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பங்கு. தமிழ்நாட்டின் பங்கு ரொம்ப முக்கியம். யூனிட் 8ன்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தமிழ்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த தமிழ்நாட்டின் பங்குலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 4 வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 மேக்ஸ், இன்னொன்று தமிழ், இன்னொன்று யூனிட் 8 அண்டு முக்கியமாக இந்திய அரசியலமைப்பு. இந்த 4 வீடியோவும் பார்த்துட்டு இன்னைக்கு கரெக்டாக ஒரு 9 மணிக்கு இதிலிருந்து ஒரு ஒட்டுமொத்தமாக மேக்ஸ் இல்லாமல் ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாளை இனிய நாளாக நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ டெய்லியும் 6 மணிக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னு. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, கவலையே படாதீங்க. மோட்டிவேஷன் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மோட்டிவேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக சொல்லிகிட்டே போயிடலாம். நீங்கள் எவ்வளவு படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறீங்கிறது தான் முக்கியம். அதனால் இன்னையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட போதுமானது. அப்போ இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிறது என்னென்னா மேக்ஸில் ஒரு 4 டைப்பு. ஸோ நூலகம் பற்றிய செய்திகள், அரசியலமைப்பு அன்று தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பங்கு. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய வீடியோவை அப்படியே கேதர் ஃபாலோ பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம படிக்கிறது எவ்வளோங்கிற கண்டென்ட் முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம். அதுலேருந்து கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணிடுவீங்களா? இப்போ இன்றைக்கான கான்செப்ட் என்னென்னா, இந்த 4 டைப்பிலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இந்த நூலகத்திலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அரசியலமைப்பு ஸ்டார்டிங்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பங்குல கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம்னா இந்த நாள் பக்காவாக முடிச்சிட்டோம். ஸோ கலக்கடன் பேசாமல் சொடன்னு பேசாமல் இன்றைக்கான வீடியோவை நான் முடிச்சிடுறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் அனைவரும் அரசாங்க வேலையில் பணியாற்றுவதற்கான என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போது இருக்கும். விஷ் ஆல் தி பெஸ்ட். வாங்க வெற்றிகரமாக ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க வரவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.